சென்னை பட்டினப்பாக்கம் அருகே அரசுக்கு சொந்தமான 20 ஏக்கர் இடம் முறையாக பராமரிக்கப்படாமல் கைவிடப்பட்டுள்ளதால் டன் கணக்கில் குப்பைகள் சேர்ந்திருப்பதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் வாழ தகுதியில்லாத இடமாக மாறிவரும் சென்னையின் முக்கிய பகுதி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட பட்டினப்பாக்கத்திலிருந்து ராஜீவ்காந்தி நகர், டுமில்குப்பம், நொச்சிக்குப்பம் உள்ளிட்ட கடற்கரையொட்டிய பகுதிகளுக்கு செல்லும் சாலைகள்தான் இவை. இந்த பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான சுமார் 20 ஏக்கர் நிலம் உள்ளது. இப்பகுதி முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதால் சுற்றியுள்ள சில குடியிருப்புகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள், இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகள் என ஏராளமான குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் குப்பை மேடுகளாக காட்சியளிக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் இருந்ததாகவும் அப்போது இந்த பாதைகள் முறையாக பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும் மலரும் நினைவுகளை பகிரும் மக்கள், குடியிருப்புகள் இடித்து அகற்றப்பட்ட பின்னர் அரசு இந்த இடத்தை முறையாக பராமரிக்காததால் பாதைகள் பாழடைந்து குப்பைகள் கொட்டும் இடமாக மாறியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். யாருப்பா கேட்குறது? என்ன குப்பை, கல், மண், செவுறு இடிஞ்சுது எல்லாத்தையும் தான் கொண்டாந்து போடுறாங்கப்பா. நம்ம என்ன கேட்குறது? நைட்டில் நாங்கள் வரமாட்டோம், இப்படி சுற்றின்னு தான் வர்றதா இருக்குது. எங்களுக்கு பயமாக இருக்குது. எவனா அடிச்சுன்னு போனால் இந்த செயின் போட்டுக்குது, எவனா வாயில் கை வச்சு அடிச்சுட்டு போனாந்தெல்லாம் கத்தனை யாருமே எழுதுக்கல. நைட்டில் பாம்புங்க வருது, ஊருப்பட்ட பாம்புங்க வருது, கீரை பழகுது, எந்த நேரத்தில் எது காலை வச்ச தொடமும் தெரியாது, அப்படி இருக்குது. கேட்பாரற்று காலியாக இருக்கும் இந்த பகுதியில் இரவு நேரங்களில் கட்டிட கழிவுகளும் சாக்கடை கழிவுகளும் குவியல் குவியலாக கொட்டப்பட்டு வருகின்றன. கேட்பாரற்று விடப்பட்டுள்ள இந்த இடத்தில் இறைச்சி கழிவுகள் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதுடன் இப்பகுதியை சுற்றி வசிக்கும் மக்கள் இவ்வழியை கடந்து வீடுகளுக்கு செல்வதே பெரும் போராட்டமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். எல்லா இடத்துலையும் இடிக்கிற இந்த ஸ்கிராப் இருக்கு இல்லையா, ஸ்கிராப் அந்த ரப்பீஸ் இருக்கு இல்லையா, இடிக்கிறாங்க, டிமாலிஷ் பண்ணுறதெல்லாம் எந்த இடத்துல பண்ணாலும் அந்த இதுதான் கொண்டு கொட்டுறாங்க. எங்கே பள்ளத்தில் தோண்டி எடுத்தாலும் அது எல்லாத்தையும் இங்கே தான் வந்து கொட்டுறாங்க. மழை வந்துச்சுன்னா அந்த இடத்துல போக முடியாது, இந்த பக்கத்தில் போக முடியாது. இதுதான் இவங்களுக்கு இந்த ஊருக்கு மெயின் ரோடே இதுதான். ஆனால் இப்படி போக முடியாமல் எல்லாம் அந்த பக்கத்தில் சுற்றிட்டு போகிறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் இதுதான் வந்து வழி. பட்டினப்பாக்கம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து முள்ளிமா நகர், சீனிவாசபுரம், நம்பிக்கை நகர், ராஜீவ்காந்தி நகர், டுமில்குப்பம், நொச்சிக்குப்பம் உள்ளிட்ட கடற்கரையொட்டிய பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய பாதை இது. இந்த சூழலில் இப்பாதையில் தெருவிளக்குகள் கூட இல்லாமல் இருப்பதால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் பெண்கள், குழந்தைகள் என யாரும் பயன்படுத்த முடியாத பாதையாகவும் மாறியிருப்பதே வேதனையின் உச்சகட்டம். மொத்தம் 4 வகை குப்பை கொட்டுறாங்க. ஒன்று ரப்பீஸு, ஒன்று கார்டனு, இன்னொன்று இது மீன் ஐட்டம் அந்த கறி ஐட்டம், அது ஒன்று. 3 ஐட்டம் கொட்டுறாங்க. 4வது சேர் ஐட்டம், கழுவி சேர் ஐட்டம் 4வும் கொட்டுறாங்க. இந்த இடத்துல வண்டி ஓட்டுன்னு 2 வீலர் ஓட்டுன்னு போனாலே வாரியச்சின்னு தான் விழுவணும். வீட்டில் இருக்கிற ஒரு லேடிஸை ஒண்டியாக அனுப்ப முடியாது, கூட நம்ம வரணும். அதுமாரி ஆகிப்போச்சு ரோடு. நீங்கன்னா இந்த லைட்லாம் எரிய நினச்சின்னு பாருங்கள், எரியிற லைட்டாக இது. எந்த லைட்னா எரியுமா? அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எதுலாம் ஒரு பல்பு இருக்குதான்னு பாருங்கள். சென்னையின் முக்கிய சுற்றுலா தலமான மெரினா கடற்கரையின் அருகே உள்ள பட்டினப்பாக்கத்தின் ஒரு பகுதியை வெளிச்சத்திலும் மற்றொரு பகுதியை இருட்டிலும் வைத்திருப்பதே விளம்பர திமுக அரசின் முப்பெரும் சாதனை என்பதே நிதர்சனமான உண்மை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெயலானியுடன் மணிகண்டன்.